அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசீர்வாதமும் ஆசியும் ஒன்றா அல்லது வேறு வேறா? ஆசீர்வாதம் என்றாலும் ஆசி கூறுகிறேன் என்றாலும் ஒன்றுதானே என்று நமக்கு தோன்றுகிறது. இதற்கு செந்தமிழ் செல்வர், சொல்லின் செல்வர் என்று பல ஏராளமான பட்டங்கள் பெற்ற திரு கீவா ஜெகநாதன் அவர்கள் கொடுத்த விளக்கத்தை பார்ப்போம். ஒரு சமயம் கீவாஜா அவர்களிடம் ஆசி பெற ஒரு புதுமண தம்பதியர் வந்து விழுந்து வணங்கினர். உங்களுக்கு எனது ஆசீர்வாதங்கள், கூடவே ஆசியும் தருகிறேன் என்றார் கீவாஜா. சுற்றி இருந்தவர்களுக்கு சிறு குழப்பம். ஆசீர்வாதம் வேறு, ஆசி வேறா? என்ன வித்தியாசம்? அவர்கள் முகத்தில் தெரியும் குழப்பத்தை அறிந்து கொண்ட கீவாஜா அவர்கள் சிரித்துக்கொண்டே விளக்கினார். உங்களுக்கு இறை அருளால் எல்லா நலன்களும் கிடைக்கப்பெற்று ஆரோக்கியமான இன்பமான பெருவாழ்வு வாழ்க என்று சாதாரணமாக நாம் கூறுவது ஆசீர்வாதம். ஆசி என்பது ஆன்மீக சிந்தனை அல்லது ஆண்டவன் பால் சிந்தனை என்ற சொல்லின் சுருக்கம். அதாவது உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு அல்லது இறை நாட்டம் உண்டாகட்டும், வளரட்டும், நிலைக்கட்டும் என்று வாழ்த்துவதே ஆசி கூறுவது. சாதாரணமாக வழங்கும் ஆசீர்வாத சொற்றொடரில் இந்த ஆசி பிரதிபலிக்காததால் எனது ஆசீர்வாதங்களுடன் ஆசியும் தருவதாக கூறினேன் என்று கூறினார் கீவாஜா அவர்கள். இதன் அடிப்படையில் அமைந்ததே இந்த தொடரின் தலைப்பு. பல சான்றோர்களின் சொற்பொழிவுகளிலிருந்தும் நூல்களிலிருந்தும் ஆன்மீக சிந்தனை துளிகளை ஒரு புத்தகமாக கொடுத்திருக்கிறார் பெங்களூரில் வசிக்கும் டாக்டர் திரு ராஜாராமன் அவர்கள். அன்னாரது புத்தக தொகுப்பிலிருந்து அவரது அனுமதியுடன் சில பல ஆசிகளை பெற்று நாமும் வளர்வோம், வாழ்வோம். வணக்கம்.